ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்னால நம்ம போடல, ஏன்னா பெருசாக அப்டேட் இல்லை. ஆனால் இந்த 2 நாட்கள் நேற்றும் இன்றும் நேற்று இரவு நேற்று முன்தினம் இரவும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஹவுதிகள் 3 கப்பலை, அமெரிக்க கப்பல் 2 கப்பலையும் ஒரு பிரிட்டன் கப்பலையும் மூழ்கடித்திருக்கிறார்கள். அதுவும் ஆன்டி ஷிப் பேலஸ்டிக் மிசைல், அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக ஆன்டி ஷிப் பேலஸ்டிக் மிசைலை பயன்படுத்தியது, நேரடியாக தாக்குதலுக்கு பயன்படுத்தியது இந்த ஹவுதிகள் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் அப்படின்றவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த கப்பலை தாக்குதல் நடத்தி மூழ்கடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில், அதாவது 18-19 அந்த நள்ளிரவில் 2 கப்பலும், 20ஆம் தேதி அதாவது இன்றைக்கி 19 இரவில் ஒரு கப்பலும் நேரடியாக தாக்கி மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காசா பகுதியில் நடக்கக்கூடிய தாக்குதலும், தெற்கு காசா பகுதியில் குறிப்பாக கான்யூனிஸை தாண்டி ராஃபா எல்லையில் நடக்கக்கூடிய மிக கொடூரமான தாக்குதல்களில் 70 பேர் இறந்திருக்காங்க முந்தா நாள். அதற்கு முதல் நாள் 42 பேர் இறந்திருக்காங்க. நேற்று ஒரு 40 பேருக்கு மேலே குண்டு போட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடக்கு காசாவில் நடந்த அதிபயங்கர தாக்குதல்களில் அங்கே 21 லட்சம் மக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அங்கேருந்து குடிபெயர்ந்து கான் யூனிஸ் அப்படின்ற பகுதி, அது தெற்கு காசாவுடைய முனைப்பகுதின்னு சொல்லலாம், அந்த பகுதிக்கு உந்தி தள்ளப்பட்டார்கள். இதில் 5 லட்சம் மக்கள் தான் இப்போ வடக்கு காசாவில் இருக்காங்க. அதில் உள்ள கட்டிடங்களில் 60% கட்டிடங்கள் வடக்கு காசாவில் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிடுச்சு. மீதி 40% கட்டிடங்களில் 20% கட்டிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ சௌர பூசி கதவுல ராக்கெட் அடிச்சிருப்பான், அதை அடிச்சிருப்பான், உடஞ்சிருக்கும். ஏதோ ஒரு தார்பாயை வச்சினாலும் அந்த வீட்டில் தங்கலான்ற மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஒரு 20% கட்டிடங்கள், 20% கட்டிடங்கள் தான் உருப்படியாக இருக்குது. அதுவும் ஆங்காங்கே, அதாவது எல்லாத்துலேயும் குண்டு போட்டிருக்கான், ஆங்காங்கே தப்பி பிழைத்த கட்டிடங்கள்னு ஒரு 20% இருக்குது. இதில் மக்கள் ஆங்காங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தொழில் இல்லை. இப்போ சாலையோர கடைகள் நிறையா இருக்கும், ஹோட்டல்கள் வைத்திருந்த முதலாளிகள் இருப்பாங்க. 4 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் முதலாளி, அந்த ஹோட்டலில் ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க, மாஸ்டரு எல்லாம் சேர்த்துன்னு வைங்க, கிளீனர் எல்லாமே. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஹோட்டல் இயங்கவில்லை என்றால் அந்த முதலாளியை இப்போ பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைக்கு போகும்போது அங்குள்ள தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் குடும்பம் என்ன பண்ணுவாங்க? 10 பேர் அப்படின்னா 40 பேர் 50 பேர் ஒரு அந்த குடும்பமே நாசமாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலை இண்டஸ்ட்ரி வச்சுட்டு போகணும், சரி, கடைகள் வைத்திருந்தவர்கள், துணி கடை வைத்திருந்தவர்கள், பாத்திர கடைகள் வைத்திருந்தவர்கள், இப்போ அதாவது ஸ்டேஷனரி கடைகள் வைத்திருந்தவர்கள், எல்லாமே ஒரு கடையை இயங்கலைன்னா அவனுக்கு அன்றாடம் விற்றா தானே வருமானம். அது எப்படி அவன் அவன் உணவு சாப்பிட முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் மக்கள் பஞ்ச பராரையாக சாப்பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாயிருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான நிலை இருக்கும்போது மீதி பேர் தப்பி என்ன பண்ணுறாங்க, ஐநா அமைச்சிருக்க டென்ட்டில் தங்கியிருக்காங்க. அதுவும் இந்த கான்யூனிஸ் பகுதியிலையும் இதில் எகிப்து பார்டரை ஒட்டிய ராஃபா கிராசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லையும் தங்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த வடக்கு காசாவை அழிச்சிட்டான், கிட்டத்தட்ட அழிச்சிட்டு இப்போ தெற்கு காசாவை நோக்கி அவன் முதல்ல என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல மருத்துவமனைகளில் குண்டை போடுறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வெளியில் தாக்குதல் நடத்தினா ஒரு 500 பேர் மேலே ராக்கெட் அடிக்கிற 500 பேர் காயமடைகிறாங்கன்னு வைங்க. அவர்கள் அடுத்து எங்கே போவாங்க? ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர்கள் அதில் ஒரு 200 பேர்னாலும் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டோன்னா அந்த 500 பேரும் அடிபட்டவன் பூரா ரத்தப்போக்கு, மருந்து இல்லாதது, தீவிர காயமடைந்தவரெலாம் அப்படி செத்துருவாங்க. இதுதான் இவர்களுடைய திட்டம். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் முதல்ல குண்டை போடுறான். இப்போ கான்யூனிஸில் 4 மருத்துவமனைகளில் குண்டை போட்டவன் இப்போ தெற்கு காசாவில் ராஃபா பகுதியிலே அங்கு பேசாமல் இருந்த மக்கள் மீதும் குண்டை போட்டு அங்கே உள்ள 2 மருத்துவமனைகளை தாக்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் 70 பேரை கொண்டிருக்கான். இப்போ என்ன இவனோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களை நெருக்கி தெற்கு காசாக்குள்ளே கொண்டு போய் வடக்கு காசாவை டோட்டலாக கேப்சர் பண்ணிவிட்டு தெற்கு காசாக்குள்ளே இவங்களை அடைச்சிட்டு இதுக்குள்ளே நீ வாழ்ந்துக்கன்னு சொல்லிட்டு வடக்கு காசா மற்றும் பிற பகுதிகளையும் பிடிச்சி இந்த இருக்கிற பாலஸ்தீனையும் ரொம்ப கோவணமாக இருக்குது, எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். இப்போ வடக்கு காசாவையும் பிடிங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வச்சு ஒரு 20 லட்சம் பேர் வாழக்கூடிய இடத்துல ஒரு 40 லட்சம் பேர் அடைச்சிட்டு இதாண்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை தெருவில் விடுறதான் இவனோட வேலை. இதற்கு என்ன அப்படின்னா, எகிப்துக்குள்ளே போயிடக்கூடாதுல்ல. இந்த பக்கம் ஜோர்டான் மன்னர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 23ஆம் புலிகேசி அமெரிக்க ஆதரவாளர். அது மட்டும் இல்லாமல் அவர் இஸ்ரேலுக்கும் ஆதரவாளர்.
இஸ்ரேலுக்கு இப்போ பொருட்கள் பூரா ஜோர்டான் வழியாக ரோட்டு வழியாக தான் போயிட்டுருக்கு. அங்கே உள்ள மக்கள் போராட்டம் பண்ணி புரட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு நாடு அண்டை நாடான ஜோர்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 2 தடுப்பு சுவர்களை போட்டிருக்கான். ஒன்று எப்படின்னா ஈஜிப்ட் எல்லைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த பாலஸ்தீன நாட்டில் ஒரு தடுப்பு வேலி, அதுக்கப்புறம் எகிப்து எல்லையில் ஒரு தடுப்பு சுவர். அப்போ இந்த 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் கேப் இருக்கா, இந்த கேப்புக்குள்ளே அந்த முதல் வேலியை தாண்டி உள்ளே வந்தால் உள்ளே எகிப்துக்குள்ளே வரலாம். ஆனால் எகிப்து ஊருக்குள்ளே வந்துட முடியாத அளவுக்கு தடுப்பு சுவர் போட்டு இந்த 1 கிலோமீட்டர் கேப்பில் இவர்களை வாழ வைப்பதற்கான திட்டத்தை அவர்கள் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படி எகிப்து எல்லையை பொறுத்தவரை அவர்கள் 2 சுவர்களை எல்லாரும் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சுவர் போடுவான். இவர்கள் மனிதாபிமானமாக போடுறானா எப்படின்னா 2 சுவரில் ஒரு வேலி, முதல்ல வேலி கம்பி வேலி போட்டுருதான், அதை திறந்து அந்த மக்கள் வர்றவங்கள உள்ளே விட்டுறது தான். அந்த கம்பி வேலியை கிளாஸ் பண்ணிவிட்டு இவர்கள் எகிப்துக்குள்ளே வராமல் செவுறு கிட்டத்தட்ட 12 அடி 15 அடிக்கு செவுறு கட்டி விட்டுறது. விஜய் வீட்டில் கதவு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், 12 அடி 13 அடி எவனும் எட்டியும் பார்த்துட முடியாது, ஏரியும் குச்சிட முடியாதுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு செவரை போட்டு இந்த கேப்பில் இவர்களை தங்க வைத்து ஐநா வந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு போட்டு எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஹவுதிகள் அதிபயங்கர தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அது என்ன தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக செங்கடல் வழியாக வந்து 4 கப்பல்கள், அதாவது என்னென்ன கப்பல் நான் சொல்கிறேன் பாருங்கள். ரூபிமார்னு ஒரு கப்பல், சி சாம்பியன் ஒரு கப்பல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாரிஸ் ஃபார்ச்சூனா அப்படின்ற ஒரு கப்பல். இந்த 3 கப்பல் மீது கடந்த 2 நாட்கள், அதாவது 19, 20ஆம் தேதிகளில் அதிபயங்கர தாக்குதல்களை ஹவுதிகள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய, அதாவது வைஸ் அட்மிரல் என்கிற ஒரு பெரும் பதவியில் இருக்கக்கூடிய கூப்பர் என்கிற அந்த நபர் வந்து அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த வைஸ் அட்மிரல், அவரே சொல்லியிருக்காரு, உலகத்தில் முதல் முறையாக ஆன்டிஷிப் பேலஸ்டிக் மிசைல் ஏவப்பட்டிருக்கு ஹவுதிகள்னால. இது வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, இது போன்ற தாக்குதல். அதாவது கப்பலில் இருந்து ஏவுகணை ஏவி கப்பலை தாக்குறது, அதாவது அந்த சரக்கு வர கப்பலை தாக்குறது அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணி அடிக்கிறது யாராலே முடியாது. கரெக்டாக வந்து இது வந்து இன்டர்நெட் வசதியோடு தான் அதை ஏவ முடியும். அது வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணால் அந்த இடத்துல போய் தாக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கப்பலை முற்றிலுமாக மூழ்கடித்திருக்கிறது. ஒரு பிரிட்டன் கப்பலை டோட்டலாக அடித்திருக்கிறது. 2 அமெரிக்க கப்பல்கள் பயங்கரமான சேதத்துக்குள்ளாயிடுச்சு. அந்த கப்பல் இனிமேல் இயங்க முடியாது அப்படின்ற நிலையில் இருக்குது. இப்போ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரிட்டிஷ் கப்பல் மீது ஹவுதிகள் ஏவிய அந்த ஏவுகணை அந்த கப்பலை தாக்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். ஹமாஸை அழிக்கிற பாலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக அந்த பாப்புலேஷனை கிட்டத்தட்ட 42-43 லட்சம் பேரில் இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை முடமாக்கிட்டான். 58,000 பேரை வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த 4 மாத வாரில் இதுக்கப்புறம் என்னென்னா எவ்வளவு பாலஸ்தீனர்களை கொல்ல முடியுமோ கொன்று விட்டு அவர்களை ஒரு ஓரத்துக்கு முட்டு சந்துக்கு தள்ளி அந்த பகுதியை மட்டும் அவர்களுடைய பகுதி, இந்த பக்கம் வந்தால் நம்ம மேலே தாக்குவான், நம்மளை கொன்றுவான், நம்ம எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர்களை தள்ளி அதுக்கப்புறம் அந்த இடத்த மட்டும் அவர்கள் இடமா வச்சுட்டு மீதியும் நான் வடக்கு காசாவையும் கேப்சர் பண்ணி பாலஸ்தீனியர்களை அழிப்பது தான் வந்து யாருடைய நிலையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய மனநிலையாக இருக்குது. எனவே அவர்கள் தாக்குதலை இதுவரைக்கும் நிறுத்தலை. அமெரிக்காவும் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து இது பண்ணால் கூட அமெரிக்கா பின்னணியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இஸ்ரேல் இந்த ஆட்டம் போடுறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈரான் அதை தான் சொல்லியிருக்கு, சில நாடுகளும் அதை தான் சொல்லியிருக்கு. என்னென்னா அமெரிக்கா மட்டும் பின்புலத்தில் இல்லை அப்படின்னா 24 ஹவர்ஸில் இஸ்ரேல்ன்ற நாடே இந்த மேப்பில் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்கா பின்வாங்க வேண்டும். அதனால தான் ஹவுதிகள் வந்து அமெரிக்க கப்பல் மீதும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீதுமே தாக்குதல் நடத்தி அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தாக்குதல் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களில் மட்டும் 160க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் 22 பேர், அதுக்கு முதல் நாள் 41 பேர், நேற்று ஒரு 30க்கு மேற்பட்டவர்கள் குண்டு போட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை விட இன்னொரு கொடூரமான வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மருத்துவமனைகளில் போய் அங்கே பவர் இல்லை, நான் ஜென்ரேட்டரில் தான் அங்கே உள்ள மெஷினரிஸ்லாம் இயங்கிட்டு இருக்குது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் இயக்குவதற்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஹமாஸை தேடுறேன்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அந்த ஆக்சிஜன் போகாமல் மூச்சு திணறலில் செத்தவர்கள் மட்டும் 30க்கு மேற்பட்டவர்கள் தான். சரியா? அப்போ எவ்வளோ, அதாவது ஏதாவது ஒரு ஃபார்ம், இன் எனி ஃபார்ம் தே வாண்ட் டு கில் பாலஸ்தீனியன்ஸ் அப்படின்ற மாதிரி எந்தாவது ஒரு ரூபத்தில் பாலஸ்தீனியர்களை அழித்தொழித்து அவர்களை எப்படியாவது கொன்றொழிக்க வேண்டும் என்பது தான் இந்த யூதர்களுடைய யூதர்கள் அப்படின்றது எல்லா யூதர்களும் நம்ம சொல்ல முடியாது. இந்த இஸ்ரேலுடைய குறிப்பாக இந்த நெத்தன்யாகுவோடைய ஒரே கொலவெறியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்போ முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம இவ்வளோ பேர், இவ்வளோ மக்கள் இந்த நூற்றாண்டில் இவ்வளோ வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை இந்த உலகம் சந்திக்க வேண்டி இருக்கிறது இந்த இஸ்ரேல்னால். இது என்னைக்கு முடிவுக்கு வரும்னு நிச்சயமாக இதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் சட்டத்துக்கு பயப்பில்லை, சர்வதேச நீதிமன்றத்துக்கு பயப்பில்லை, ஐநாவோட விரட்டுறீங்க, ஐநா அதிகாரிகளுக்கு விசா தர மாட்டீங்கன்னு இருந்தால் கூட, ஆனால் இதற்கும் ஒரு நாள் பதிலடி இருக்கத்தான் செய்யும். அது என்னன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுவரை பொறுத்திருப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.